பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடே கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ராஜாதிராஜ, ராஜகம்பீர, ராஜகுலத்துங்கன், ராஜமார்த்தாண்ட ஏரோது ராஜா வரார் வரார் வரார். அரசே வாழ்க! உங்களை காண கிழக்கில் இருந்து 3 வானசாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள். என்ன? என்னை சந்திக்க வானசாஸ்திரிகள் வந்திருக்கிறார்களா? வரச்சொல். அவர்கள் யார் என்று நான் பார்க்கிறேன். எங்கே ராஜா? எங்கே? யூதருக்கு ராஜாவானவர் எங்கே பிறந்திருக்கிறார்? அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே நாங்கள் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். என்ன? யூதருக்கு ராஜாவா? நட்சத்திரம் வழி நடத்தியதா? அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறீர்களா? யார் அங்கே? பிரதான ஆசிரியர், வேத பாரகர் இருவரையும் வர சொல். உத்தரவு அரசே. கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று உங்கள் வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா? ஆம் அரசே, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. ஆமரசே, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு நிறத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை சற்று தனிமையில் விடுங்கள். நட்சத்திரமாம் நட்சத்திரம். நட்சத்திரம் தோன்றினால் என்ன, இந்த வானலோகமே இறங்கி வந்தால் எனக்கு என்ன? எனக்கு ஒரு விரோதியும் இருக்க போவதில்லை. யூதருக்கு ராஜாவாம், பெத்லகேமிலே பிறப்பாராம், சீறி எழும் சிங்கத்துக்கு முன் சிறுநரி கூட்டம் எம்மாத்திரம். நான் வாளெடுத்தால் இந்த வையகமே நடுங்கும். போர் என்றால் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. திக்கற்றும் புகழ் பறக்க இந்த தேசமெல்லாம் நடுநடுங்க. இந்த ஏரோது மகாராஜா இங்கு நான் இருக்க எனக்கு ஒரு விரோதியா? கூடாது, கூடவே கூடாது. வெட்டுவேன், வீழ்த்துவேன், இந்த நாட்டை விட்டே விரட்டுவேன். பார்ப்போம் ஒரு கை.